தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். ஃபோட்டோ எடிட்டிங் முன்னலாம் ஒரு மாசான கிரியேட்டிவான ஃபோட்டோ எடிட் பண்ணணும்னா கம்ப்யூட்டர் வேணும், ஃபோட்டோஷாப் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ட்டு இது எல்லாமே சொல்லுவாங்க. பட் ஆனால் இப்போ நம்ம கையில் இருக்க ஆண்ட்ராய்டு மொபைலை வச்சு சும்மா வேற லெவலில் நம்மளால ஃபோட்டோஸ் வந்து எடிட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் நம்மளோட ஃபோட்டோஸை ப்ரொஃபஷனலாக எடிட் பண்ணுறதுக்கு தேவையான 4 ஃபோட்டோ எடிட்டிங் ஆப் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் மொபைலில் அதிகமாக யூஸ் பண்ண ஃபோட்டோ எடிட்டிங் ஆப் எது, இல்லைனா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபோட்டோ எடிட்டிங் ஆப் எது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்கள். இப்போ வீடியோவில் போகலாம். நம்ம லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட்டில் இருக்க ஆப் வந்து ஒரு கார்ட்டூன் ஃபோட்டோ எடிட்டிங் ஆப். இந்த ஆப் மூலிமா காமிக் புக்ஸில் அந்த ஃபோட்டோஸ்லாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி கார்ட்டூன் ஃபோட்டோஸ் உங்களால் எடிட் பண்ணிக்க முடியும். இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ஃபோட்டோ எடிட் பண்ணுமோ அதை வந்து ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே வந்து உங்களுக்கு நிறைய ஃபில்டர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் உங்களுக்கு எந்த காமிக் ஃபில்டர் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை வந்து ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஃபோட்டோ வந்து பார்க்குறதுக்கு உண்மையிலேயே ஒரு கார்ட்டூன் ஃபோட்டோ மாதிரி தெரியும். அதன் பிறகு அதில் ஏதாவது நீங்கள் டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கார்ட்டூனில் அந்த காமிக்ஸ் புக்கில் எப்படி அந்த டெக்ஸ்ட்லாம் இருக்குமோ அதே மாதிரியே உங்களோட போட்டோஸ்ல அந்த டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். அது கூடவே உங்களுக்கு ஏதோ ஸ்டிக்கர்ஸ் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா அதுவும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ல ரெடி பண்ண ஒரு கார்ட்டூன் போட்டோவை உங்களோட இன்ஸ்டாகிராம்லயோ இல்லை வாட்ஸ்அப்லயோ டிபியா வச்சிங்க அப்படின்னா செம்ம மாசா இருக்கும். ட்ரை பண்ணுங்க. நம்ம லிஸ்ட்ல ரெண்டாவதா இருக்க ஆப் வந்து ஆஃப்டர் லைட் அப்படின்ற ஒரு ஆப். இந்த ஆப் வந்து ஒரு யூனிவர்சல் போட்டோ எடிட்டிங் ஆப். இந்த ஆப் மூலமா நீங்க லோ லைட்ல எடுத்த அந்த போட்டோஸை கூட ரொம்ப சூப்பரா உங்களால எடிட் பண்ண முடியும். இந்த ஆப்ல உங்களோட போட்டோஸோட கிளாரிட்டி, கான்ட்ராஸ்ட், அதுக்கப்புறம் அந்த ஹை டோன் ப்ரியாரிட்டி, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே உங்களால மேனுவலா வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அதே போலவே இதுல 1-2 ஃபில்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஃபில்டர்ஸ்லயும் உங்களுக்கு எக்கச்சக்கமான கேட்டகரி ஆஃப் ஃபில்டர்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. அது எல்லாமே நல்லாவும் இருக்கு. அது கூடவே உங்களுக்கு நிறைய ஓவர்லேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுலயும் வந்து 3 கேட்டகரி ஆஃப் ஓவர்லே வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஓவர்லேஸ் எல்லாமே நம்மளோட போட்டோஸ்ல அப்ளை பண்ணும்போது அது வந்து பார்க்கறதுக்கு நல்ல நேச்சுரலா இருக்கு. அண்ட் வந்து விண்டேஜ் எஃபெக்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா அதற்காகவும் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆஃப்டர் லைட் ஆப் மூலிமா நீங்கள் மொக்கையாக எடுத்த ஃபோட்டோஸை கூட ரொம்ப சூப்பராக வந்து எடிட் பண்ண முடியும். இதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு. வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம லிஸ்ட்டில் 3ஆவதா இருக்க ஆப் வந்து பாலிஷ் அப்படின்ற ஒரு ஆப். இந்த ஆப் வந்து எனக்கு பர்சனல் ஃபேவரட்டான ஒரு ஃபோட்டோ எடிட்டிங் ஆப் அப்படின்னே சொல்லலாம். ரீசெண்ட் டேஸாக இந்த ஆப் வந்து நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப சூப்பரான ஒரு ஃபோட்டோ எடிட்டிங் ஆப். இந்த ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போதே கீழே வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் கிராப் அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்கள் ஃபோட்டோவை நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் கிராப் பண்ணிக்க முடியும். அண்ட் ஃபில்டர்ஸ் அப்படின்றதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 விதமான ஃபில்டர்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. அது எல்லாமே நல்லா இருக்கு. அதுல குறிப்பா அந்த கிளிட்ச் ஃபில்டர்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் அட்ஜஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்க போட்டோஸோட கான்ட்ராஸ்ட், அதுக்கப்புறம் பிரைட்னஸ், இந்த விண்டேஜ் எஃபெக்ட், அதுக்கப்புறம் ஷார்ப்னஸ், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே உங்களால வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்திருக்காங்க இல்லையா, அந்த எஃபெக்ட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதுல வந்து நம்மளுக்கு 3 விதமான அந்த எஃபெக்ட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இதுல வந்து நியான் எஃபெக்ட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய எஃபெக்ட்ஸ் வந்து இருக்கும். அதை எல்லாமே அப்படியே உங்க போட்டோஸ்ல அழகா உங்களால வந்து உட்கார வைக்க முடியும். இதை வந்து நம்ம நார்மலா வேற ஏதாவது ஒரு போட்டோ எடிட்டிங் ஆப்ல பண்ணோம் அப்படின்னா இது ரொம்ப நேரம் டைம் எடுக்கும். பட் ஆனா இதுல பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரே கிளிக்லயே இந்த மாதிரி அந்த ஓவர்லே எஃபெக்ட்ஸ் வந்து நம்மளால வந்து ஆட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நிறைய எஃபெக்ட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அதே போலவே உங்களுக்கு ஸ்டிக்கர்ஸ் நிறைய இருக்கு. அதே போலவே பிளர் அப்படின்ற ஆப்ஷன் மூலமா உங்க போட்டோஸோட பேக்ரவுண்டை வந்து உங்களால பிளர் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் வந்து இந்த அப்ளிகேஷன்ல ஒளிஞ்சிருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டிய ஒரு ஃபோட்டோ எடிட்டிங் அப்ளிகேஷன் தான் இந்த பாலிஷ். இந்த ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம லிஸ்ட்டில் கடைசியாக இருக்க ஆப் வந்து டூல் வைஸ் அப்படின்ற ஒரு ஆப். இது வந்து உண்மையிலேயே ஒரு ப்ரொஃபஷனலான ஃபோட்டோ எடிட்டிங் ஆப். பிக்சார்ட்ல எந்த அளவுக்கு நம்ம ப்ரொஃபஷனலான ஃபோட்டோஸ் எடிட் பண்ண முடியுமோ அதை விட பெட்டரான ஃபோட்டோஸ் வந்து இந்த ஆப்பில் நம்மளால் எடிட் பண்ண முடியும். இவ்வளோ பில்டப் கொடுக்குற அளவுக்கு இந்த ஆப்பில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோவை ரொம்ப பெட்டராக, ரொம்ப கிளாரிட்டியாக எடிட் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா டூல்ஸுமே இந்த ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. இந்த ஆப்பில் இருக்க டூல்ஸை மட்டும் நான் தனியாக ஒரு வீடியோ போடலாம். அந்த அளவுக்கு டூல்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இதில் நான் முக்கியமான டூல்ஸ் பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஆப்பில் டோனிங் அப்படின்ற டூலில் லெவல்ஸ் அப்படின்ற ஒரு டூல் கொடுத்துருக்காங்க. இந்த லெவல்ஸ் அப்படின்ற டூல் மூலிமா உங்கள் ஃபோட்டோஸ்க்கு வர அந்த இன்புட் லைட்டிங், அதுக்கப்புறம் அவுட்புட் லைட்டிங், இது ரெண்டையுமே உங்களால் ஒரே டைமில் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி உங்களுக்கு கலர் பேலன்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் மூலிமா உங்களுக்கு உங்கள் ஃபோட்டோவில் இருக்க ஒரு குறிப்பிட்ட கலரை மட்டும் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணி இல்லை டிக்ரீஸ் பண்ணி வந்து காட்ட முடியும். அண்ட் அதே மாதிரி ஃபோட்டோகிராஃபி அப்படின்ட்டு ஒரு டூல் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோட்டோகிராஃபி டூலில் பார்த்தீங்கன்னா உங்க போட்டோவோட லென்ஸ் பிளர், அதுக்கப்புறம் நார்மல் பிளர், இது எல்லாமே அட்ஜஸ்ட் பண்றதுக்காக அதுக்கும் வந்து ஒரு டூல் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த உங்க போட்டோஸோட அப்பச்சரை இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்றதுக்காக அந்த ஆப்ஷனும் வந்து இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நம்ம மொபைல் எடுத்த போட்டோ கூட டிஎஸ்எல்ஆர்ல எடுத்த மாதிரி நம்மளால எடிட் பண்ண முடியும். இதுல இருக்க நிறைய டூல்ஸ் வந்து என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. நீங்க பிராக்டிகலா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஆப்பை பத்தி தனியாக வீடியோ வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா அதுக்காக நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோவில் சொல்லியிருந்த எல்லா ஆப்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 4 ஆப்ல உங்களுக்கு எந்த ஆப் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.